சகோதரி அவர்களுக்கு தேவனின் வார்த்தையும் தேவனோடு உள்ள ஐக்கியமும் ஜெபமுமே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்யும். பூமியில் விதையை விதைக்கிறோம், அது முளை விடுகிறது. அப்படியே விட்டுவிட்டால் அது ஈரமில்லாமல் போய் காய்ந்து போய்விடும். எனவே அது வளர்வதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுகிறோம், உரம் போடுகிறோம். அது நன்கு வளர்ந்து செடியாகி மரமாகி பூவாகி காயாகி பழமாகிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அப்படியே குழந்தை பிறந்துவிட்டது என்று சும்மா இருந்துவிட முடியாது. அது வளர்வதற்கு பால் கொடுக்கிறோம், பின்னர் லேசான ஆகாரம் கொடுக்கிறோம். வளர வளர பலமான ஆகாரம் கொடுக்கிறோம். அதனால் குழந்தை வளர்ந்து பெரியவர்களாகி விடுகிறார்கள். அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஆவியில் பிறந்த ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை, வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதை தினமும் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புது பலனையும் விசுவாசத்தையும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் ஐக்கியத்தையும் தரும். வளர்ந்து வளர்ந்து தேவராஜ்யத்தின் காரியங்களை அதிகமாக அறியவும் தேவனுக்கு பிரியமாக வாழவும் முடியும். தேவராஜ்யம் செல்லவும் முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. சங்கீதம் 19:7. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. தேவனுடைய வார்த்தை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளும். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:45. 15 அடி உயரத்தில் 1 அடி அகலத்தில் நடக்கும் மனிதன் விழுந்து விடுவோமோ என பயந்து பயந்து நடப்பான். ஆனால் எத்தனை அடி உயரமாயிருந்தாலும் 10 அடி அகலம் இருக்குமாயின் எவ்வித பயமும் இல்லாமல் தைரியமாக நடந்து செல்ல முடியும். அதுபோல தேவனுடைய கட்டளைகளை வாசித்து தியானம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் பாவம் செய்து விடுவோமோ என்ற பயமில்லாமல் வாழ முடியும். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர் என்று சங்கீதக்காரர் கூறினார். சங்கீதம் 119:98. வேத வசனம் உங்களுக்குள் போக போக நீங்கள் ஞானவானாவீர்கள். அது மட்டுமல்ல, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165 என்றதன்படி உங்கள் உள்ளத்தில் மெய் சமாதானத்தையும் இடரலின்றி வாழக்கூடிய ஒரு வாழ்வும் வாழ முடியும். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. சங்கீதம் 19:10. தேவனுடைய வார்த்தை நம் ஆத்துமாவிற்கு மிகவும் இனிமையுள்ளதாக இருக்கும். ஏன்? அந்த வார்த்தைதான் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. யோவான் 1:1-4. அந்த வார்த்தையான தேவனே மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அவர் ஒளியாயிருக்கிறார், அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையான தேவனுடைய வார்த்தைதான் வேதம். அதை படிக்க படிக்க நமக்குள் ஜீவன் உண்டாகும். நம் இருதயம் ஒளி நிறைந்ததாகவும் இருக்கும். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. ஆண்டவர் இயேசுவே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. அவருடைய வார்த்தையை வாசித்து நமக்கு சொந்தமாக்கும் பொழுது
வார்த்தையான, ஜீவனான, ஒளியான தேவனாகிய ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிரகாசிப்பார். அதனால் நீங்கள் இருளில் நடப்பது போல தட்டு தடுமாறி நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பது போல வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையுடன் வாழ முடியும். அந்த வார்த்தை பேதையர்களாக இருப்பவர்களையும் ஞானவானாக்கும். பேதுரு என்ற மீன் பிடித்துக் கொண்டிருந்த மனுஷனை குறித்தும் அவர்களுடைய சீஷர்களை குறித்தும் ஆரம்பத்தில் நான் எழுதிய கடிதத்தில் கூறியிருந்தேன். அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோடு இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின் மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள். பலரும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையான ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ ஞானமற்று பேதையர்களாக படிக்க முடியாத நிலையில், மந்த நிலையில் இருந்தாலும் அவைகளை மாற்றி ஞானவானாக்குவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாகவும், நீங்கள் பயனுள்ளவர்களாகவும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாகவும் இருக்கும்படி மாற்றுவார். காரணம், வேத வசனத்தில் வல்லமை உண்டு. அந்த வசனம் உங்கள் வாழ்வை மாற்றும். அந்த வார்த்தையான தேவன் மேல் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக திகழுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரை. கன்மலை ஆண்டவராகிய இயேசு. அந்த கன்மலையாகிய அவருடைய வார்த்தையின் மேல் நம் வாழ்க்கை கட்டப்படும் பொழுது எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் நம் வாழ்வில் வந்தாலும் வீழ்ந்து போக மாட்டோம். பல வருடங்களுக்கு முன்பு படிப்பறிவே இல்லாத ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வயது 60. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க ஆசை, முடியவில்லை. மற்றவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் வார்த்தைகளை படித்து வேதத்தை எழுத்துக்கூட்டி வாசித்து பின்னர் சரளமாக வேதத்தை வாசிக்கலானார்கள். எப்படி முடிந்தது? ஆண்டவர் இயேசு அந்த ஞானத்தை கொடுத்தார். அவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை வாசியுங்கள். அந்த வார்த்தைகளை கேளுங்கள். பெரியதொரு மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். இப்படி வேத வசனத்தில் வல்லமையும் ஆசீர்வாதமும் இருப்பதனால்தான் அதை லட்சக்கணக்கானோர் விரும்பி வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். உங்களிடம் இந்த வேதாகமம், பைபிள் அல்லது புதிய ஏற்பாடு இருக்கிறதா? இருந்தால் தினமும் ஆர்வமாய் கருத்தாய் வாசியுங்கள். அதை படிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாறும். இந்த பைபிள் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் எனக்கு போன் செய்து தெரிவியுங்கள். உங்களுக்கு ஒன்றை அனுப்பி வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எனது அடுத்த கடிதத்தில் எப்படி தேவனிடம் ஜெபிப்பது என்பதையும், ஜெபிப்பதினால் உங்கள் வாழ்வில் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் குறித்து தெரிவிக்கிறேன்.